ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னோடய டேடியோட பர்த்டே. அதனால் நானும் என் தங்கச்சியும் எங்கள் அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக சென்னையிலேருந்து வீட்டுக்கு வந்து வீட்டிலேருந்து அப்பாவை கூட்டிகிட்டு போனோம். வாங்க இன்றைக்கி உங்களோட பர்த்டே தானே, சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனோம். பட் அங்கே தான் நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு. ஸோ என்னென்ன வாங்கினோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஃபேமஸான பவானி அம்மன் கோவில் பெரியபாளையம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோவிலுக்கு தான் நாங்கள் 3 பேரும் போயிருந்தோம். போகும்போதே சாமிக்காக அர்ச்சனை தட்டு, மாலை இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு போயிருந்தோம். நாங்கள் போகும்போது ஒரு ஈவினிங் டைம்ன்றனால கூட்டம் ரொம்பவே கம்மியாகவே இருந்துச்சு. அப்பாவோட பர்த்டேன்றனால அவங்களே வந்து நெய் விளக்கு நீங்களே ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்கள் ஏற்றலை. அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறமா நாங்கள் கொண்டு வந்த அந்த மாலை, அப்புறம் அர்ச்சனை தட்டு இதெல்லாம் சாமிக்கிட்ட கொடுத்துட்டு நல்லா ஹாப்பியாக தரிசனம் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா அங்கே பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கி பொறுமையாக அப்படியே சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்பாவுக்கு அங்கே எலுமிச்சை பழம்லாம் வச்சு நாங்கள் சுற்றி போட்டோம். சுற்றி போட்டதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் கோவில்லேருந்து அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஜுவல்லரி கடைக்கு தான் போயிருந்தோம். அங்கே அப்பாவுக்காக ஏதாவது காப்பு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு ரிங் வாங்கி கொடுத்துருந்தேன். இந்த கடையில் தான் வாங்கி கொடுத்துருந்தேன். ஆல்ரெடியே மம்மி சொல்லிகிட்டே இருந்தாங்க, அப்பாவுக்கு ஒரு காப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மைண்டில் வந்தனால நாங்கள் காப்பு வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த காப்பு சிஸ்டர் தான் வாங்கினாங்க. ஸோ இந்த காப்பு பார்த்தோன்னே அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அதில் வந்து வேல் போட்டு ஓம்லாம் போட்டுருந்துச்சா, அதனால் அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. ஸோ ஃபைனலாக இந்த காப்பு தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்களும் ரொம்ப ஹாப்பி. ஃபைனலாக பில்லாம் போட்டு அப்புறம் இந்த காப்பு தான் நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ வாங்கிட்டதுக்கப்புறமா நாங்கள் இன்னொரு இடத்துக்கும் போனோம். அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, கேக் தான் வாங்க வந்திருக்கோம். இதுவரையும் அப்பா வந்து ஒரு பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ணது கிடையாது. எங்கள் அப்பான்றது கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பாவுமே அப்படி தான். தன்னோட பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய அப்பாவும் வந்து எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது, வருஷம் வருஷம் கரெக்டாக கேக் வெட்டுறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நாங்கள் இந்த கேக் வந்து வாங்கியிருந்தோம். இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கேக் வெட்ட போகிறது. இது அவங்களோட 52 பர்த்டே. ஸோ இதுக்காக நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கோம். ஸோ போகும்போதே நாங்கள் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இங்கேருந்து ஃபுட்டு வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்னு சொன்னதுக்கு, அப்பா எதுக்கு இந்த செலவெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்கு காப்பு வாங்கி கொடுத்தீங்க, எதுக்கு கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே வந்துகிட்டே இருந்தாங்க. இல்லைப்பா, வருஷத்தில் ஒரு டைம் தானே பர்த்டே வருது, ஸோ இப்போ தானே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்லிகிட்டு இருந்தோம். பசங்களுக்காக என்ன வேணாலும் அப்பா செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கோங்க, இல்லை நாங்கள் செய்கிறோன்னாலாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போத்துலேருந்தே அவங்க சிம்பிளாக இருந்து பழகிட்டாங்க எல்லா அப்பாக்களுமே. ஸோ அவங்களுக்காக எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு தான் இது. ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு குட்டியாக அந்த பலூன்லாம் வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தோம். ஃபைனலாக கேக் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நாங்கள் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம். கேக்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்க்கும்போதே ரொம்ப அழகாக குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வெறும் ஹாப்பி பர்த்டே டாடி மட்டும்தான் போட்டிருந்தோம். வேறு எதுவும் என்னோட தங்கச்சி இந்த லைட் வாங்கிட்டு வந்திருந்தா, சென்னையிலேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்திருந்தா. அந்த லைட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆன் பண்ணி வச்சோடனே அந்த மேலே ஒரு ஷேடோ மாதிரி தெரிஞ்சிச்சு. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த லைட்டிங் பார்க்கும்போதே. அதெல்லாம் ரொம்ப நேரம் பார்த்து அது ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதை ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தோம். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நைட் டைமில் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு. அப்புறம் நாங்கள் கேக்லாம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது அப்பாவோட 52வது பர்த்டே. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. எங்களால் வந்து இப்போ தான் அவங்களுக்கு வந்து வேலைக்கு போய் நாங்கள் 2 பேரும் சம்பாதிச்சு இந்த 52வது வருஷத்தில் தான் எங்களால் இது பண்ண முடியுது. ஆனால் அவங்க வந்து எங்களுக்காக வந்து பிறந்ததுலேருந்தே இது வரைக்கும் எல்லாமே நிறைய பண்ணிட்டாங்க. ஸோ எங்களால் முடிஞ்சது இந்த ஒரு குட்டி கிஃப்ட்டு. நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோன்னு அப்பாவும் எதிர்பார்க்கல. அதனால் ஸோ அப்பாவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்புறம் கேக்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் அப்பா ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் தாத்தா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னோடய சித்தி பொண்ணு 2 பேர் இருக்காங்க. ஸோ தாத்தா கூட உட்காந்துட்ருக்கா. இன்னொரு பொண்ணு வந்து இந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்கிறது அவ தான். ஸோ குட்டி பொண்ணு. ஸோ அதுக்கப்புறமா நானும் வந்து கேக்லாம் கட் பண்ணி ஊட்டினேன். அப்பாவும் ஊட்டினாங்க. ஃபோட்டோஸ்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டோம். கேக்லாம் கட் பண்ணி ஜாலியாக சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து அடுத்தது என்ன கிஃப்ட்டு கொடுக்குறது தான். ஃபஸ்ட்டு தங்கச்சி தான் கிஃப்ட்டு கொடுத்தா. நம்ம கோயிலுக்கு போகும்போது அங்கே ஒரு காப்பு வாங்கியிருந்தோம்ல கடையில், அந்த காப்பு தான் வந்து அப்பாவுக்கு போட்டு விட்டா. போட்டு விடும்போது அம்மா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தாங்களா, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்னோடய கிஃப்ட்டு நான் கொடுத்துருந்தேன். என்னோடய கிஃப்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அப்பா வந்து விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு கை கால்லாம் ரொம்பவே வலிக்கும். நடக்கிறனால, வேலை செய்கிறனால கையெல்லாம் வலிக்கும். ஸோ அவங்களுக்காக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசாஜ் கிட் வாங்கியிருந்தேன் நான்.
இந்த மசாஜ் கிட் வந்து நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நாங்கள் போட்டு பார்த்துருந்தோம். அப்பாவும் அம்மாவும் காலில் கையிலலாம் வச்சு பார்த்தாங்க. சூப்பராகவே இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்பா இந்த பர்த்டே வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணது. ஸோ ஃபஸ்ட் டைம் கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹோல் ஃபேமிலியும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்களால் முடியும் போது உங்கள் அம்மா அப்பாவுக்கு குட்டி குட்டியாக சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.